18ஆம் நாள். அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும். வழக்கம் போல எந்திரிச்சு பல்ல விளக்கிட்டு செடிக்கு தண்ணியை ஊத்திட்டு அந்த ஷவர் அப்படியே திருப்பி என் தலையில ஊத்திக்கிட்டு கிளம்பி கிளாஸுக்கு வந்தாச்சு. மறுபடியும் வழக்கம் போல ப்ரீ ஒர்க் அவுட் களி குடிச்சிட்டு மறுபடியும் வழக்கம் போல வார்ம் அப் பண்ணிட்டு மறுபடியும் வழக்கம் போல காண்டாவது இல்ல. எனக்கு அப்படித்தான்ப்பா இருக்குது. எப்பா பார்த்தாலும் வழக்கம் போலன்னு புதுசா ஏதாவது பண்ணணும்னு எனக்கு ஆசையா தான் இருக்கு. ஆனா நீங்க யாரும் புதுசா ஃபாலோ பண்ண மாட்டீங்களே. எப்படி சந்திர சாக்கரை ஃபாலோ பண்ண சொல்லி கேட்ட பத்தியா. சரி அது விடுங்க, அது பொறுமையா ஏறட்டும். நம்ம வாழ்க்கையோட ஏகாம்பரத்துக்கு யதார்த்தத்துக்கு திரும்பி வருவோம். வாழ்க்கை நமக்கு சொல்லி கொடுத்த பாடம் என்னன்னா, வாழ்க்கையில நான் கத்துக்கிட்டது என்னன்னா, இப்படி எல்லாம் பூம் 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 ஒரு மாதிரி சொல்லி உங்க தாலியை இருக்க போறது கிடையாது. பிகாஸ் என்னோட கேரக்டர் எப்படின்னா, கடவுளே வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணாலும் எல்லா கூந்தலும் எனக்கு தெரியும். நீ உன் ஷட்டரை சாத்திட்டு கிளம்புறியலான்னு சொல்ற அளவுக்கு ஆள் நானு. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவேனா? சரியோ தப்போ செல்ஃப் டிசிஷன் எடுக்கிறது பெட்டரு. தப்பாச்சுன்னா லேர்ன் ஃப்ரம் மிஸ்டேக். லைக் டோனி ஸ்டாக் மாதிரி. சக்சஸ் ஆச்சா செல்ஃப் கான்பிடன்ஸ் லெவல் கொஞ்சம் பூஸ்ட் ஆகும். எப்ப பார்த்தாலும் அடுத்தவனை கேட்டு அவன் போட்ட கோட்டு மேலேயே போய்கிட்டு அவனை மாதிரி ஆகணும் இவனை மாதிரி ஆகணும், அவன் தான் என்னோட கிரியா ஊக்கி இன்ஸ்பிரேஷன் அவர் சொன்னா எல்லாம் சரியா தான் இருக்கும். இதெல்லாம் உங்களோட ஐடென்டிட்டி ஸ்பாயில் ஆகும். So just try to create your own identity, just create your own path. ஆனா இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கேன்? ஐயோ பூமர் மாதிரி கருத்து சொல்லிக்கிட்டு இருக்கேனே. நோ just come back to the joker mode. எதுக்கு அவன் மூடிக்கிட்டு அவன் ஜோலியை பார்த்தா அவன் வாழ்க்கை ஜாலியா இருக்கும். அடடே இது ஆட்டோ பின்னாடி எழுதலாமே. சரி நம்ம நார்மல் மோடு வருவான். கிளாஸ் முடிச்சுட்டு நைட்டு பசங்க கூட படத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து தூங்கியாச்சு. நாளைக்கு வேற ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். Until then, bye from Guru. Ta-da!